சிவாவும், ஆறுமுகமும் அந்த ஆசாரிய பார்க்கறதுக்கு போகறதுக்கு முன்னாடியே இங்க இசக்கி அந்த ஆள்கிட்ட பேசி அந்த அம்மன் நகையெல்லாம் உருக்க சொல்லிடுறாங்க. அந்த ஆளும் எல்லா நகையும் உருக்கிடுறாங்க. இங்க சிவாவும், ஆறுமுகமும் அந்த ஆசாரிகிட்ட போயிட்டு, "இங்க யாராவது அம்மன் நகைய உங்ககிட்ட கொண்டு வந்து அத மாதிரி போலி நகைய செய்ய சொன்னாங்களா? சொல்லுங்க." அப்படின்ட்டு கேட்கறாங்க. உடனே அவங்க இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படி யாரும் இங்க வரல." அப்படின்னு சொன்னதும், இங்க சிவாவும், ஆறுமுகமும், "என்ன இந்த ஆள் இப்படி சொல்றான்? ஏய் உண்மைய சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. அந்த ஆள் இருக்கிற இடத்துல. ஆனா அம்மன் நகை எதுவுமே அங்க இல்ல. "உன்ன என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும், ஆறுமுகமும் வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆளு திடீர்னு ஒரு மாதிரி வலிப்பு வந்த மாதிரி கீழ விழுந்துட்டு, அப்படியே வாயெல்லாம் அ ரத்தமா வந்துட்டு படுத்து கிடக்குறாங்க. உடனே சிவா டாக்டர்னால அந்த ஆள் சவுண்ட் கேட்டு வேகமா போயிட்டு அந்த ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி, சிவா வந்து அவங்க உயிர காப்பாத்திடுறாங்க. "உடனே நீங்க என் உயிரை காப்பாத்தியிருக்கீங்க. உங்ககிட்ட நான் நடந்த உண்மைய சொல்றேன் சார். என்கிட்ட அம்மன் நகைய குடுத்து போலி நகைய செய்ய சொன்னது வேற யாரும் இல்ல. இசக்கி தான் சார்." அப்படின்னு சொல்லி சொன்னதும், இங்க 2 பேருக்குமே அதிர்ச்சி ஆகுது. "எங்க வந்தனாலும் இந்த உண்மைய சொல்லுவீங்களான்னு?" சொல்லிட்டு சிவா கேட்கறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கூட வர்றாங்க. எங்க வீட்டுக்கு வந்துட்டு, "இசக்கி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு" சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் உண்மைய சொல்றாங்க. "இசக்கி தான் அந்த நகைய மாத்துனது." அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரி வந்து உண்மைய சொல்லிடுறாங்க. இங்க அன்னபூர்ணி அதிர்ச்சி ஆயிட்டு, "இப்படி ஒரு தப்ப பண்ணவன் இந்த வீட்ல இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இசக்கிய 4 அற அறையுறாங்க. உடனே, "சஞ்சய் இவன பிடிச்சு ஜெயிலுக்கு கொண்டு போ." அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொன்னதும், மகா இருந்துட்டு, "அக்கா என் தம்பி இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்க்கா. இதுல ஏதோ தப்பு இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த ஆசாரி, "இவர் தான் என்கிட்ட வந்து நகைய குடுத்து போலி நகைய மாத்த சொன்னாரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க சஞ்சய் இசக்கிய அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இங்க அ போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிவா, ஆறுமுகம் வராங்க. அங்க போனதும் அ சிந்து அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிவா துடிச்சு போயிடுறாங்க. சஞ்சயும் பார்த்துட்டு, "யார் இவங்கள அடிக்க சொன்னா?" அப்படின்னு கேட்குறாங்க. "உண்மைய சொல்லல. அதான் அடிச்சு விசாரிச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு போலீஸ் சொன்னதும், "நான் உங்கள அடிக்க சொன்னேனா?" அப்படின்ட்டு சஞ்சய் கோவப்படுறாங்க. இங்க சிவா இருந்துட்டு சிந்துவுக்கு காயப்பட்டுருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, "என்ன சிந்து இப்படி ஆயிடுச்சுன்னு?" சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, "யார் அந்த நாய மாத்துனாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டியா டாக்டரே?" அப்படின்னு கேட்குறாங்க. "கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இசக்கி தான்." "இசக்கியா இப்படி பண்ணது?" அப்படின்னு சிந்து ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.